அன்புடையீர், கடந்த 2024 அக்டோபர் மாதம் ஒரு நாள் வானிலை மேக வெடிப்பு நமது ஊரிலோ பல மணி நேரம் பகல் இரவாக கொட்டி தீர்த்தது பெரும் மழை. அதிகாலை நேரத்திலேயே மேல்நிலைப்பள்ளி பின்புறம் உள்ள அங்கன்வாடி குழந்தைகள் மையத்தின் காப்பாளிடமிருந்து தொலைபேசி அழைப்பு. அங்கன்வாடி மையத்திற்குள் மழை வெள்ளம் புகுந்து உணவுப் பொருள்கள் அத்தனையும் சேதாரம். கட்டிடத்திற்குள் 2 அடி உயரத்திற்கு மழை வெள்ளம் தேங்கி நின்று கொண்டிருந்தது. சத்து மாவு பொட்டலங்கள் எல்லாம் தோசை மாவு போல நீரிலே மிதந்து கொண்டிருந்தது. பிஸ்கட் பாக்கெட்டுகள், இன்னவர குழந்தைகளுக்கான புத்தகங்கள், பல்வேறு வகையான படங்கள் ஆகிய அனைத்துமே அழிந்தன. இன்னொரு மழைக்கு இந்த கட்டிடமும் கூட தாங்காது என்பதை அங்கே உணர முடிந்தது. கட்டிடத்தின் சுவர்கள், மேல் கூரைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் கசிவுகள் கட்டிடத்தின் ஆயுள் முடிவானதை தெளிவாக உணர்த்தியது. பழைய கட்டிடத்தை முழுமையாக அப்புறப்படுத்துவதும் புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதும் உடனடி தேவை என்று உணர்ந்தோம். சற்று நேரத்தில் வெங்கட்டாபுரம் நடுநிலைப்பள்ளி வளாகத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனையும் பார்வையிட்டோம். அந்த கட்டிடமும் 35 ஆண்டுகளை கடந்து இனிமேலும் தாங்க முடியாது என்பதை தெளிவாக உணர்த்தியது. அங்கன்வாடி குழந்தைகள் பயிலும் 2 கட்டிடங்களும் பழையன, கழிந்தன, புதியன, பொலிவுடன் புக வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது. உடனடி தேவை என்பதை மேல் அதிகாரிகள் அனைவருக்கும் போட்டோக்களாக அங்கே அனுப்பி வைத்தோம். 2 அங்கன்வாடி கட்டிடமும் முற்றாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டியாக வேண்டும் என்பதை ஊராட்சியுடைய தீர்மானமாகவும் மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பினோம். ஒன்றிய பொறியாளர், மாவட்ட பொறியாளர் ஆகியவருடைய ஆய்வு புதிதாக கட்டிடம் கட்ட ஆமோதித்தார்கள். தேவையான நிதி தேடும் படலம் துவங்கியது. நமது ஊராட்சியுடைய நிதி வாய்ப்பே இல்லை. சூலூர் ஒன்றிய சேர்மன் வசம் வினவிய பொழுது ஆண்டின் இறுதி நேரம், போதுமான நிதி இல்லை என்றார்கள். நமது விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் வசம் சமர்ப்பிக்கப்பட்டு நிதி தேடல் தொடர்ந்து நடந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆகியோருடைய கனிவான பரிசீலனையில் கருணை உள்ளங்களுடைய கதவுகள் திறந்தது. பால் மனம் மாறாத பால்வாடி குழந்தைகளுடைய கட்டிடத்தின் பரிதாப நிலையை போட்டோக்களாக பார்த்த முதல் பார்வையிலேயே கட்டாயம் இப்பணி நடந்தே தீர வேண்டும் என்பதை உணர்ந்தார்கள். 14, 15, 16வது நிதிக்குழு மானிய தொகையில் மீதம் ஏதேனும் இருப்பின் நிச்சயமாக நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று உறுதி கூறினார்கள். உள்ளாட்சி நிர்வாகம் நிறைவுறுகின்ற நிலையில் நிதியை யார்தான் மீதம் வைத்திருப்பார்கள்? இறுதியிலே மாவட்ட ஆட்சியிடத்தில் நேரடியாக சந்தித்த பொழுது அவருடைய சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் AGAMT அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நிதியிலே இருந்து சின்னியம்பாளையம் ஊராட்சியினுடைய 2 பால்வாடி மையங்களுக்கும் நிதி கிடைக்கப் பெற்றது. ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலேயும் சமையலறை, ஸ்டோர் ரூம், கழிவறைகளுடன் குழந்தைகளுடைய வகுப்பறைகளும் சேர்ந்து 800 சதுரடியில் 17 லட்சம் செலவினத்தில் கட்டிடம் அமைக்க அனுமதி கிடைக்கப் பெற்றது. MRP கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே நமது ஊரில் பல இடங்களில் காங்கிரீட் ரோடுகள், பொது கழிவறைகள் என பல வேலைகளை மிகச் சிறப்பாக செய்தவர். இந்த 2 பால்வாடி கட்டிடங்களையும் கட்டித்தருகிற பணிகளை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மிக வேகமாக அதனை செயல்படுத்தி வருகின்றார். பழைய கட்டிடங்களை அப்புறப்படுத்தி புதிய கட்டிடங்களை அமைக்கிற பணி நிறைவேறுகின்ற வரையிலும் குழந்தைகளுடைய கல்வி, பராமரிப்பு, மதிய உணவு, இதனுடைய தேவைகள் இவற்றுக்கு தகுதியான இடம் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிரமங்கள் இல்லாமல் சில பேருடைய பரந்த உள்ளங்கள் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தாராளமாக வழங்கினார்கள். சின்னியம்பாளையம் பால்வாடி குழந்தைகளுக்காக தியாகிகள் வீதியில் உள்ள தனது வீட்டை திரு ரத்தினமூர்த்தி மாணிக்கவாசம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அன்புடன் அனுமதித்தார்கள். அதேபோல வெங்கட்டாபுரத்தில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்காக திரு நடராஜன் அவர்கள் சமூக பணியில் ஒரு சிகரம் என்று அனைவருக்கும் அறிமுகமானவர், தனது வீட்டை பயன்படுத்திக் கொள்வதற்கு தாராள மனதோடு அனுமதி வழங்கினார்கள். இருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். சொன்னவுடனே பயிலுகிற பிஞ்சு குழந்தைகளுக்கான தேவையை வழங்குவதை விட உலகில் வேறு ஏதும் உண்டோ என்று அவர்கள் பேசினார்கள். அள்ளி கொடுத்து வாழ்வர்கள் நெஞ்சம் என்றுமே ஆனந்த பூந்தோப்பு என்பதை உணர்த்திவிட்டார்கள். 2 மையங்களிலும் கட்டிடப் பணிகள் தீவிரமாகவே நடைபெற்று வருகிறது. 2025 டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக கட்டுமான பணிகள் நிறைவேற்றி பால்வாடி குழந்தைகள் புதிய கட்டிடத்தில் தன் கல்வி பணிகளை தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அன்புடையீர்,
கடந்த வாரம் ஒரு நாள் அதிகாலையில் ஒரு சகோதரனுடைய அழைப்பின் பேரில் மாரியம்மன் கோயில் அருகிலுள்ள சாக்கடை கால்வாயை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் மூக்கை அடைக்கின்ற அளவிற்கு நாற்றங்களுக்கு இடையில் கழிவுகளை அப்புறப்படுத்துகின்ற பொழுதே ஏரிமேடு பகுதியில் இருந்து இன்னொரு சகோதரர் ரங்கநாதன் அவர்கள் அழைப்பு. மேல்நிலைப்பள்ளி சுவற்றுக்கும் எங்களது வீட்டிற்கும் இடையிலே ஓடும் கழிவுநீர் கால்வாய் கொஞ்சம் வந்து பாருங்கள் என்று வேண்டினார். PNB காலனியிலே துவங்குகின்ற இந்த கால்வாய் நெடுஞ்சாலை வழியாக கல்வி கூடங்களையெல்லாம் சுற்றி செல்லுகின்றது. கடைகள், வியாபார ஸ்தலங்களிலிருந்து 10 ரூபாய் குளிர்பான பாட்டில்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மதுபான பாட்டில்கள் வரை அத்தனையும் பயணம் செல்லுகின்ற கழிவுநீர் கால்வாய் இதுதான். பேக்கரி, ஹோட்டலுடைய கழிவுநீரில் இருந்து உணவு கழிவு பொட்டலங்கள் வரையிலும் அனைத்தும் ஆங்காங்கே குவியலாக அடைத்து கொண்டிருந்தது. நிரம்பி சாக்கடைக்கு மேல் 1 அடி உயரம் செல்லுகின்ற கழிவுநீர் பக்கத்து வீட்டிற்குள்ளும் நுழைந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. சுகாதார சீர்கேடு, பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் அபாயத்தை உணர்ந்ததாலேயே அடுத்த நாளே நம்முடைய சுகாதார குழு களம் இறங்கினார்கள். 10 அடி உயரம் வரையிலும் வளர்ந்து நின்ற கொட்டை செடிகள், புல் புதர்கள், சாக்கடையை அடைத்து நின்ற அத்தனை கழிவுகளையும் அப்புறப்படுத்தி நீரின் பாதையை தடைகளற்றதாக செல்லுவதற்கான வழியை அமைத்தார்கள். காலையில் இருந்து மாலை வரை ஓய்வெடுக்காமல் நரகல் வேட்டையது என்று கூறுகளவருக்கு அத்தனை கழிவுகளையும் அப்புறப்படுத்தி சாக்கடை சுயாளர்கள் நமது கண்களில் இந்த ஊரின் தூய்மை காக்கின்ற தெய்வங்களாகவே தெரிந்தார்கள். முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் மதிப்புக்குரிய பி. சக்திவேல் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு அவ்வப்பொழுது சிற்றுண்டி, மதிய உணவு அளித்தது அவர்களை உற்சாகப்படுத்தியது. நாம் அனைவருக்கும் நன்றியோடு நினைவிலை நிறுத்துகின்ற மக்கள் சேவையாகும். ஐயன் வள்ளுவனாருடைய கூற்று போல தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு, அதாவது உதிரம் தேய உழைப்பது, அதனால் நற்பயன்கள் கிடைக்கப் பெறுவது, எல்லாவற்றையும் சுயநலமாக சுவீகாரம் கொள்ளாமல் தேவைப்படுவோருக்கும் ஈந்து இல்லையெனாது வாரி வழங்குகின்ற வாழ்வே பொருள் நிறைந்த வாழ்வாகும். இதனை முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் சக்திவேல் அவர்கள் பொருத்தமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சி பொறுப்புகள் நிறைவேற்றாலும் தொய்வில்லாமல் பணிகள் தொடரும் என்பதை உறுதியாகவே சொல்லுகின்றோம். போற்றும் மனிதர்கள் போற்றட்டும், நெஞ்சம் பொறுக்காதவர்கள் நிறையவே தூற்றட்டும். வெற்றிகள் கண்டு மயங்குவதும் இல்லை, தோல்விகள் கண்டு தோல்வதும் இல்லை. உங்கள் பணி செய்வதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.